நிலையான புகழுக்குரிய நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளது. சத்தம் உயர்த்தி சேர்ந்து பாடுவோம். எல்லோரும் எழுந்து நிற்போம். அன்பானவர்களே, நீட் தேர்வு கேள்விப்பட்டிருப்பீர்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வு, யூபிஎஸ்சி தேர்வு, நம்ம நெட்டு செட்டு தேர்வு, டெட்டு தேர்வு, டீச்சர்கள். நான் இன்னைக்கு நம்பிக்கை தேர்வை பற்றி சொல்ல போகிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு தேர்வு வைக்கிறார். அந்த தேர்வில் குவாலிஃபை ஆயிட்டா போதும். அந்த தேர்வுக்கு பேரு சாரி பாத்து தேர்வு. என்னம்மா, என்ன தேர்வு? சாரி பாத்து தேர்வு. இது முதல்ல யாருக்கு வச்சார் தெரியுமா? இந்த தேர்வை எலியாவுக்கு வச்சார். இந்த தேர்வை யாருக்கு வச்சாரு? எலியா. ஏன்னா எலியா ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்ய இறைவன் அவரை தயாரிக்கிறார். என்ன காரியம்னா, ஒரு அரசனும் அரசியும் வேறு தெய்வங்களை வழிபடவும் தம் நாட்டு மக்களையும் வேறு தெய்வங்களை வழிபட தூண்டியும் இருப்பார்கள். அவர்களிடம் போய் சொல்லணும், இது தவறு, யாவே கடவுள் தான் உண்மையான கடவுள், இதை போய் சொல்லணும். ஆனா அதுக்கு என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். அப்ப இந்த நம்பிக்கை தேர்வுல எலியா பாஸ் பண்ணாதான் எலியாவால ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செய்ய முடியும். இந்த தேர்வு எலியாவுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் எனக்குமான தேர்வு. தேர்வுக்கு பேர் என்னமா? நீட் தேர்வு இல்ல. என்ன தேர்வு? சாரி பாத்து தேர்வு அல்லது நம்பிக்கை தேர்வு. 1 அரசர்கள் 17வது அதிகாரத்தில் நான் சொல்கிற செய்தி இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுவாரு எலியாவை பார்த்து, எலியா நீ சாரி பாத்துக்கு போ, அங்கே ஒரு கைம்பெண் வழியாக நான் உனக்கு உணவு அளிப்பேன். பிரியமானவர்களே, இது கேட்பதற்கு சாதாரண நிகழ்வை போல தோன்றும். ஆனால் இது சாதாரண நிகழ்வு அல்ல. ஏனென்றால் அந்த காலத்திலே ஆண்கள் மட்டுமே உழைத்தார்கள், பெண்கள் உழைக்கல. இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெண் கையால நான் உனக்கு சோறு போடுவேன். அவர் கேட்டுக்கலாம், ஆண்டவரே அவங்க எங்க போய் சம்பாதிப்பாங்க? ஏனென்றால் அந்த பெண் ஒரு கைம்பெண், விதவை. பெண் கையால சோறு போடுவேன்னு சொல்றீங்களே, அது எப்படி சாத்தியம்? அவங்க சம்பாதிக்க மாட்டாங்களே, கணவர் இல்லையே. கேள்வி எழுப்பியிருக்கலாம் இல்லையா? அடுத்தது, அந்த நாட்டிலும் பஞ்சம். ஆண்டவர் சொல்றாரு, பஞ்சத்தின் போது உனக்கு சோறு போடுவேன். எல்லாரும் சோறு தண்ணி இல்லாம இருப்பாங்க, ஆனா நான் உனக்கு சோறு போடுவேன். எப்ப? எல்லாரும் பஞ்சத்துல கஷ்டப்படும் போதும் நீ நம்பிக்கையோடு இருந்தா நான் உனக்கு சோறு போடுவேன். அல்லேலூயா சொல்வீங்களா? 3வது, அது உங்க ஊர் இல்ல, வேற ஊரு. நீ வேற நாட்டுக்காரன், அங்க போனா உன்னை அடிச்சு துரத்திடுவாங்க.
அடிச்சு துரத்திடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வேறு இனத்து மக்களின் மத்தியிலே உனக்கு சோறு போடுவேன். கை தட்டுவீங்களா? எலியாவுக்கு என்ன பிரச்சனை? உயிர் பிரச்சனை. அங்க போனா வேறு இனத்து மக்கள் நம்மை கொன்று விடுவார்கள். ஆனாலும் நம்பிக்கையா போனோம். நம்பர் 2, பஞ்சம். அங்கேயே மக்களுக்கு சோறு இல்லை. எனக்கு எப்படி ஆண்டவரே சோறு கிடைக்கும்? நம்மள அந்த அறிவா பேசியிருப்போம். ஆனா நம்பிக்கையோடு போன்றார் ஆண்டவர். 3வது, ஒரு கைம்பெண் கையால உனக்கு சோறு போடுவேன். அது சாத்தியமே இல்லை. ஆனா ஆண்டவர் இந்த 3ஐயும் செய்ய சொன்னார். அதனாலதான் இந்த தேர்வுக்கு பேரு சாரிபாத்து தேர்வு. நம்பிக்கை டெஸ்ட்ல பாஸ் பண்றாரான்னு பார்ப்போம். எலியா போகிறார். அங்க போய் பெண்ணை பார்க்கிறார். அவங்க சுள்ளிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா, எனக்கு கொடுக்க தண்ணீர் கொடும். அவங்க தண்ணி எடுக்க போகும்போது இவர் கேட்கிறாரு, எனக்கு ஒரு சிறிய அப்பத்தை சுட்டு எடுத்து வா. இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன் தெரியுமா? அந்த பெண் கடைசியாக அப்பத்தை சுட்டுவிட்டு தானும் தன் மகனும் சாப்பிட்டு அதோடு சாக போகிறோம் என்று முடிவெடுத்து விட்டார்கள் இல்லையா? அந்த பெண்ணிடம் கேட்கிறார், எனக்கு ஒரு அப்பம் சுட்டு எடுத்துட்டு வா. இப்ப ஆண்டவர் அந்த பெண் வழியாக எலியாவுக்கே நம்பிக்கை கற்றுக் கொடுக்கிறார். கைகளை தட்டுவோமா? யார் அந்த பெண்ணு? பிற இனத்து நாடு. நம்பர் 2, கைம்பெண். கணவன் இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்ல இல்லையா? சாப்பிட்டுட்டு சாக போறான் அந்த பொண்ணு. அவ்வளவுதான், கடைசி சாப்பாடு. அந்த பொண்ணு வழியா ஆண்டவர் நம்பிக்கையை சொல்லி கொடுத்தார். எப்படி தெரியுமா? இவரு எனக்கு அப்பம் எடுத்துடுவான்னு சொன்ன உடனே அந்த பெண்ணு சொன்ன வார்த்தையை பாருங்க. ஐயா, வாழும் உம் கடவுள் மீது ஆணை. என்ன சொன்ன அந்த பொண்ணு? வாழும் உம் கடவுள் மீது ஆணை. நிறைய நேரம் நம்ம ஒழுங்கா நம்ப மாட்டோம். இந்துக்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கும் இல்லையா? வேறு மதத்தை சார்ந்தவர்களுக்கு கூட கடவுள் மேல நல்லா நம்பிக்கை இருக்கும். உண்மையை யாருக்கு நம்பிக்கை இருக்காது? நம்ம ஆளுகளுக்கு தான் இருக்காது இல்லையா? இதுதான் உண்மை. அந்த பொண்ணு எவ்வளவு நம்பிக்கையா சொல்றா பாருங்களேன். ஐயா, உங்க கடவுள் சாதாரண கடவுள் இல்ல, எங்க கடவுள் மாதிரி இல்ல. உங்க கடவுள் வாழ்கிற கடவுள். வாழும் உம் கடவுள் மேலானை. பானையில மாவு கொஞ்சம் தான் இருக்கு, களையத்துல எண்ணெய் கொஞ்சம் தான் இருக்கு. நாங்க சாப்பிட்டுட்டு சாக போறோம் கடைசியா. இதான் உண்மை. யார் மேல ஆணைன்னு சொன்னா வாழும் உம் கடவுள் மேலானை. எவ்வளவு பெரிய நம்பிக்கை. அப்பதான் அவர் சொல்றார், அம்மா நீ போய் அப்ப எடுத்துட்டு வா, கவலைப்படாத. ஆண்டவர் தான் என்ன உன்கிட்ட அனுப்புனாரு. நீ செய்ய. உன் பானையில் இருக்கிற மாவு குறையாது, களையத்தில் இருக்கிற எண்ணெய் தீராது. கடைசி சாப்பாடு நமக்கு இல்லைனாலும் முதல்ல யாருக்கு கொடுப்போம்? நம்ம பிள்ளைக்கு கொடுப்போம்ல. ஆனால் அவள் வாழும் எலியாவின் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு முதல் அப்பத்தை எலியாவுக்கு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்பிக்கை பாருங்க, இதுதான் நம்பிக்கை. கஷ்டத்தின் மத்தியில, வறுமையின் மத்தியில, வேதனையின் மத்தியில, அவ வேற இனத்து பெண், ஆனாலும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். அதனால என்ன நடந்துச்சு? மாவு தீரவில்லை, எண்ணெய் குறையவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்னேன் இல்லையா, ரெட்டிப்பு ஆசீர்வாதம். ஆண்டவர் எப்போ நம்பிக்கையா இருந்தா என்ன பண்ணுவாரு? ரெட்டிப்பு ஆசீர்வாதம் கொடுத்தார் பாருங்க அந்த பெண்ணுக்கு. ஆகவே இன்று ஆண்டவர் என்னை இந்த தேர்வுக்கு தான் அழைக்கிறார். மகனே, மகளே, பிரச்சனை வரும்பொழுதுதான் உன் நம்பிக்கை அதிகரிக்கணும். உன் வீட்டில் கண்ணீரும் கவலையும் அதிகரிக்கும் போது நம்பிக்கை அதிகரிக்கணும். நம்பிக்கை இழக்க கூடாது. சோதனை அதிகமாகும் பொழுதுதான் நம்பிக்கை அதிகரிக்கணும். நம்பிக்கை அதிகரித்தால் நான் உன்னை 2 மடங்கு ஆசீர்வதிப்பேன். உன் வீட்டில் எதுவும் குறையாது, எதுவும் தீர்ந்து போகாது. ஆண்டவர் உன்னை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். முழந்தால் படியிடுவோம். இதோ ஆண்டவர் என்னை தேடி வருகிறார் இல்லையா? அப்பா, நானும் இந்த சாரிபாத்து தேர்விலே வெற்றி பெற, தகுதியடைய
உம் பார்வையில் உமக்குரிய மகனாக மகளாக நான் மாறி நம்பிக்கை எனும் கொடையை பெற்று நீர் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் அடைய அருள் தாரும். மத்தியில் வருகிறார். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இல்லாத பாவிகளாக அழிந்து விடாமல் நம்பிக்கையோடு ஆண்டவர் தருகிற இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்ள இயேசுவிடம் நம்பிக்கையோடு வருவோம். அச்சத்தின் பொழுது நம்பிக்கையோடு இருந்தால் ஆண்டவர் காற்றையும் கடலையும் அடக்கி என் வாழ்க்கையில் அமைதி ஏற்படுத்துகிறார். எவ்வளவு பெரிய போராட்டம் புயல் வீசினாலும் ஆண்டவரே நான் உம்மை விடமாட்டேன் இன்று அந்த தலைவரிடம் சொன்னதை போல நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர் என்று சொன்னதை போல ஆண்டவரே நாங்கள் ஒரு பொழுது நம்பிக்கை விடாதபடி நீர் பார்த்துக் கொள்ளும். போன நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லை. போன நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லை.
அதிகாரம் 1வது வசனம். என்னுடைய இடர் துன்பங்கள் நீங்கும் வரை ஆண்டவரின் நிழலில் நான் வாழ்ந்திருப்பேன். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை பேர் அழிக்க நினைத்தாலும், எத்தனை சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும், என் வாழ்க்கையின் முடிவு அவ்வளவுதான் என்று பலர் சொன்னாலும், நான் நம்பிக்கையை கைவிடாமல் என் ஆண்டவரின் நிழலில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். துதிக்க மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே உங்கள் ஆண்டவர், நம் ஆண்டவர். இதோ நம்முடைய புனித நம்ம இயேசுவை நோக்கிதான் அழைத்து செல்கிறார். இந்த நேரத்திலே நம் உள்ளத்தின் பாரங்கள், சுமைகள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, நம்பிக்கை குறைவோடு வந்திருக்கிற எனக்கு நம்பிக்கை நிறைவாக தாரும். என் நம்பிக்கை பெருகும்படி செய்திருளும். என் நம்பிக்கை வளர்வதற்கு உதவியருளும். நான் ஒரு பொழுது நம்பிக்கை இல்லாதவனாக நான் இந்த உலகத்தில் மாட்டு விடாதபடி அப்பா, நீர் தருகிற நம்பிக்கையின் கொடையை பற்றி கொண்டு உம்முடைய மகனாக மகளாக இறுதி மூச்சு வரை வாழ ஆண்டவரே எனக்கு துணை செய்யும். அன்புதான்
எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமா இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லவே, எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றேன், உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றேன், உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றேன். புனித அந்தோணியார் நமக்காக பரிந்து பேசுகிற புதுமை நிறைந்த ஜெபம். வல்லமையுள்ள ஆவடி புனித அந்தோணியாரே, குழந்தை இயேசுவை கரங்களில் தாங்கும் பேறு பெற்ற புனிதரே, இறை பணியின் தூதரே, ஆற்றல் மிக்க போதகரே, கோடி அற்புதங்கள் புரிகின்ற வரம் பெற்றவரே, எங்களை காண இனிய முகத்தோடு இவ்வாலயத்தில் வல்லமையோடு வீற்றிருக்கும் உம்மை போற்றுகின்றோம். எங்களின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் தேவைகளையும் உம் பாதத்தில் இறக்கி வைக்க உம் மக்களாகிய நாங்கள் உம் பாதம் தேடி வந்திருக்கிறோம். எங்களை கருணை கூர்ந்து உம் கரங்களில் இருக்கும் குழந்தை இயேசுவின் வழியாக ஆசீர்வதித்தருளும். நாங்கள் அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியோடு இருக்க எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் செய்யும் எல்லா செயல்களும் நற்செயல்களாய் அமைய உம்மை வேண்டுகிறோம். எங்களுக்கு நல்ல உடல் உள்ள நலத்தை கொடுத்தருளும். பிள்ளைகள் நன்கு படிக்கவும், நல்ல வேலை வாய்ப்பு பெறவும், இனிதான திருமண வாழ்வு நடைபெறவும், இல்லற வாழ்வில் குழந்தை பேறு பெற்று மகிழவும் செய்தருளும். எங்களுக்கு நல்ல மன அமைதியை தந்து எது நடந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மன உறுதியை தாரும். நாங்கள் நினைக்கும் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி எங்களுக்கு இறைவன் ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருக்க வேண்டுமென இறை மகனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். கோடி அற்புதர் புனித அந்தோணியாரே, பதுவை புனிதரான புனித அந்தோணியாரே, இறை இயேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோணியாரே, அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோணியாரே, வியாதிகாரர்களை குணமாக்கும் புனித அந்தோணியாரே, காணாமல் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோணியாரே, எளியோருக்கு என்று உதவிடும் புனித அந்தோணியாரே, உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, நற்செய்தியை போதித்த மெய்மறையின் வல்லுரரான புனித அந்தோணியாரே, பாவத்தினாலும் பேயினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோணியாரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்கள் திருத்தலத்தின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இதோ ஆண்டவருடைய சிலுவை. சாத்தான்களே ஓடி ஒளியுங்கள். யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் சந்ததியும் வெற்றி கொண்டது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நரக வல்லமை அடக்கின புனித அந்தோணியாரே, இயேசு கிறிஸ்து நாதருக்கும் திருச்சபைக்கும் சத்துருக்களாய் இருப்பவர்களையெல்லாம் சிதறடிப்பதும் அல்லாமல் துன்மார்க்கங்களையும் துர்குணங்களையும் நிர்மூலமாக்கும்படி எங்களுக்காக இறைமகனிடம்
மன்றாடுங்கள். ஆமென். ஆமென். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனையவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அமைதியில் வாழ சென்று வாருங்கள். இன்றைய வழிபாடு பவனிக்கு பிறகு நிறைவு பெறுகிறது. இறைவா உமக்கு நன்றி.